எரும மாடு பைக்ன்னு சொன்னதுக்கு அதை நானே வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஃபேமிலி மேனுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னீங்களே, இப்போ எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நானும் அப்படி தான் நினச்சேன். ஃபேமிலி மேனுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திங்க் பண்ணி பார்த்தேன். ஃபேமிலி மேன்லாம் ஆசைப்பட்ட பைக்கை வாங்கக்கூடாதா என்ன? எப்படி இருந்தாலும் வீக்லி 5 டேஸ் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம வந்து வெளியில் போக போகிறோம். அதெல்லாம் யோசித்து அவங்க ஆசைப்பட்டதை வாங்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. எங்கள் மேன் ரொம்ப ஹாப்பி இந்த பைக் வாங்கினதில். ஒன்று சொல்லணுன்னா, காரும் இருக்குது பைக்கும் இருக்குதுன்னா ஆசைப்பட்டதை அவங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, பைக் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ஃபேமிலியை அவுட்டிங்கும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் யோசித்து தான் டிசைட் பண்ணணும். அதுலேயும் 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலினா பைக்கில் போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. 3 மெம்பர்ஸ் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். நம்ம டேட் ஜென்ரேஷனில் உள்ளவங்களாம் வந்து ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி அவங்க ஆசைப்பட்டதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போயிருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாங்க முடியாமல் கூட போயிருந்திருக்கும். இப்போலாம் அப்படி இல்லை. அவங்களோட ஆசைக்குன்னு சொல்லி ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அதில் நல்லதும் இருக்குது, ட்ராபேக்கும் இருக்குது. ஆசைப்பட்டதை வாங்கி அனுபவிக்கட்டுமே, இஎம்ஐ கட்ட போகிறது அவங்க தானே.